ஹலோ மை டியர் மாணவ செல்வங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் ஹியூமன் ஃபிசியாலஜி. அண்ட் ஹியூமன் ஃபிசியாலஜியில் மொத்தம் பார்த்திங்கன்னா 6 யூனிட் இருக்கும். அந்த 6 யூனிட்டும் இதுதான். ஸோ இந்த 6 யூனிட்லேருந்து டாப் 25 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் என்னென்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அண்ட் நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன் இஸ் கால்டுன்னு கேட்குறாங்க. அண்ட் இந்த லங் வால்யூம் கெப்பாசிட்டிஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் ஒரு 7-8 டைப்ஸ் இருக்கும். எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே டேரெக்டாக கேட்கக்கூடிய சில டைப் ஆஃப் கொஸ்டின். இங்கே ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து செகண்ட் ஆப்ஷனில் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நம்ம எவ்வளோ மூச்சை உள்ளே இழுக்கிறோம், அதாவது இன்ஸ்பிரேஷனாக மூச்சு இழுக்கிற ப்ராசஸ் தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ரெண்டாவது எக்ஸ்பிரேஷன். எக்ஸ்பிரேஷனாக மூச்சு வெளியில் விடுறது தான் எக்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அப்போ மூச்சு உள்ளே எடுத்தோன்னா இன்ஸ்பிரேஷன், வெளியில் விடுறது எக்ஸ்பிரேஷன். இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன? எவ்வளோ நம்மளால் மூச்சை உள்ளே எடுக்க முடியும். வால்யூம் ஆஃப் ஏர் that can be inhaled after normal expiration. மூச்சு வெளியில் விட்டதுக்கப்புறமா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை நம்மளால் உள்ளே இழுக்க முடியுமோ அதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்ன? நம்ம மூச்சு இழுத்ததுக்கப்புறமா எவ்வளோ வெளியில் விடுவோம். ஓகேவா? எக்ஸ்பிரேஷனாக வெளியில் விடுறதான எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏரை நம்மளால் வெளியில் புஷ் பண்ண முடியுமா ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன், அதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி எக்ஸ்பயர்டு, அதாவது வெளியில் புஷ் பண்ணுறது ஆஃப்டர் நார்மல் இன்ஸ்பிரேஷன், இதுதான் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. வால்யூம் ஆஃப் ஏர் தட் கேன் பி இன்ஸ்பயர்ட், உள்ளே எடுத்துக்கிறது ஆஃப்டர் நார்மல் எக்ஸ்பிரேஷன், இதுதான் இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. அண்ட் இதில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு டைடல் வால்யூமும் இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும் இன்க்ளூட் ஆகும். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியில் யார் வருவாங்கன்னா டைடல் வால்யூமும் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூமும். ஓகேவா? ஸோ இந்த டைடல் வால்யூம், இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் லென்த்தியாக போகும். ஸோ அதெல்லாம் நம்ம கட் ஷார்ட் பண்ணிப்போம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் அதுக்காக தான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இங்கே ரெண்டுத்தையும் பார்த்தாச்சு. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. வைட்டல் கெப்பாசிட்டினா என்னன்னா அதான் மேலே கொடுத்துருக்க கொஸ்டின். வைட்டல் கெப்பாசிட்டி இஸ் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர் அ பர்சன் கேன் பிரீத் இன் ஆஃப்டர் ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன். முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ்ட் எக்ஸ்பிரேஷன், அதாவது மூச்சு எல்லாம் வெளியே விட்டதுக்கப்புறமா எவ்வளோ நம்மளால் உள்ளே இன்ஸ்பயர் பண்ண முடியும், ப்ரீத் இன் பண்ண முடியும், மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஏர், அதுதான் வந்து வைட்டல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஆப்ஷனில் டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு இருக்குது. டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்றது என்னென்னா இதில் இன்க்ளூட் ஆகிறது டோட்டல் லங் கெப்பாசிட்டியில் யாரெல்லாம் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிடுவல் வால்யூம் வரும், அது கூடவே எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரும், அடுத்து டைடல் வால்யூம் வரும், அடுத்து இன்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் வரும். இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டோட்டல் லங் கெப்பாசிட்டி இஸ் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஏர் அக்காமடேட்டட் இன் த லங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன். ஃபோர்ஸ்டு இன்ஸ்பிரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர், முடிஞ்ச அளவுக்கு மூச்சை இழுத்ததுக்கப்புறமா எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஏர் லங்ஸ்குள்ளே இருக்கோ அதுதான் டோட்டல் லங் கெப்பாசிட்டி. பேர்லேயே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்ல. டோட்டல் லங் கெப்பாசிட்டினா லங்ஸோடைய மொத்த கெப்பாசிட்டி. மேக்ஸிமமாக மூச்சு எடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளோ லங்ஸ்குள்ளே இருக்கும் அதுதான் வந்து டோட்டல் லங் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் blood கேன் டெலிவர் அரௌண்ட் 6 ml ஆஃப் ஆக்சிஜன் டு த டிஷ்யூஸ் அண்டர் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் கண்டிஷன். ஆக்சுவலாக இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். காரணம் என்னென்னா 6 ml ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா டிஷ்யூஸ்க்கு கொடுக்காது. 100 ml ஆஃப் ஆக்சிஜனேட்டட் பிளட்லேருந்து எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 ml தான் போயிருக்கும். 6 ml ஆஃப் ஆக்சிஜன் கிடையாது. ஸோ 5 ml ஆஃப் ஆக்சிஜன் தான் டிஷ்யூக்கு போகும். அதாவது நம்ம ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி வரக்கூடிய ஆக்சிஜனேட்டட் பிளட் 100 ml போச்சுன்னா அந்த 100 mlல 5 ml ஆக்சிஜன் டிஷ்யூக்கு போகும். அதுதான் மீன் பண்ணுறாங்க. ரெண்டாவது, அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி 100 ml ஆஃப் டீஆக்சினேட்டட் பிளட். டீஆக்சினேட்டட் பிளட்னா டிஷ்யூலேருந்து இதுக்கு வருது, லங்ஸ்க்கு வருது. ஸோ அப்போ டிஷ்யூலேருந்து லங்ஸ்க்கு போகும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் டெலிவர்ஸ் அப்ராக்சிமேட்லி 5 ml ஆஃப் CO2ன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அது 5 ml ஆஃப் CO2 எடுத்துகிட்டு வராது. இட் டேக்ஸ் அபவுட் 4 ml ஆஃப் CO2. ஓகேவா? ஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனை கொண்டு போகும். ஒரு 100 mlக்கும் 5 ml ஆஃப் ஆக்சிஜன் போகும். ஓகேவா? ஆக்சிஜனேட்டட் பிளட்டில். டீஆக்சினேட்டட் பிளட் டிஷ்யூலேருந்து திரும்ப லங்ஸ்க்கு வரும். டிஷ்யூலேருந்து லங்ஸுக்கு வரும்பொழுது 5 ml வராது, 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு திரும்ப வரும். அதாவது 100 ml ஆஃப் பிளட்டில் 4 ml ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிட்டர்ன்டு பேக். ஓகேவா? இங்கே ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஆக்சுவலாக தப்பாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஆன்சர் 4 பார்த்தீங்கன்னா போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் இன்கரெக்ட். அதுதான் இதுக்கான ஆன்சர். Which of the following structures represent a thin elastic cartilaginous flap that prevents the entry of food into the larynx-ன்னு கேட்குறாங்க. ஸோ சின்ன கவரிங்கை தான் ஃப்ளாப்னு சொல்கிறாங்க. கார்டிலேஜினியஸ் ஃப்ளாப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எபிக்ளாட்டஸ். எபிக்ளாட்டஸுங்கிற அந்த ஃப்ளாப் என்ன பண்ணோன்னா
ஃபுட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளாப்பு க்ளோஸாக இருக்கும். ஸோ தட் அந்த ஃபுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லாரிங்ஸ்குள்ளே போய் ட்ரக்கியாக்குள்ளே போகாமல் ப்ரிவென்ட் பண்ணிடும். இதே வந்து நம்ம மூச்சு உள்ளே எடுக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிக்ளாட்டஸ்ங்கிறது ஓப்பன் அப்பாக இருக்கும். ஓப்பன் அப் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த எபிக்ளாட்டஸ் அந்த பாசேஜ் வழியாக ஏர் மட்டும் கரெக்டாக நம்மளுடைய லாரிங்ஸ்க்கு போய் அங்கேருந்து ட்ரக்கியாக்கு போய் நம்மளுடைய லங்ஸை போய் சேர்ந்தடையும். ஸோ இந்த எபிக்ளாட்டஸ்க்கான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு வந்து லாரிங்ஸ்குள்ளே என்டர் ஆகக்கூடாது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் அதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ, இன் மெஜாரிட்டி ஆஃப் நெஃப்ரான்ஸ் த லூப் ஆஃப் ஹென்லி இஸ் டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் இன் டு த மெடியூலா அண்ட் தீஸ் நெஃப்ரான்ஸ் ஆர் கால் ஜக்ஸ்டா மெடியூலரி நெஃப்ரான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த ஆன்சரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிட்னியை பொறுத்த வரைக்கும் 2 ரீஜன் உள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும் கிட்னிஸில். ஓகேவா? கிட்னிஸில் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ரீஜன் இருக்கும். கார்டெக்ஸ்னால் அவுட்டர் ரீஜன். அதாவது கிட்னிக்கு உள்ளேயே 2 ரீஜனாக நம்மளால் பிரிக்க முடியும். அவுட்டர் கார்டெக்ஸ், இன்சைடில் பார்த்தீங்கன்னா மெடியுல்லா அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். இன்னர் மெடியுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் கிட்னிஸில் பார்த்தீங்கன்னா நெஃப்ரான்ஸ் தான் அந்த யூனிட்ஸ் ஆஃப் ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த நெஃப்ரான்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ லூப் ஆஃப் ஹென்லி இஸ் டூ ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் இன் டூ மெடியுலா. மெடியுலாக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்சம் தூரம் போச்சு அப்படின்னா மேலோட்டமாக இருக்குது. மேலேனா வெளியோட்டமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ் கிடையாது, கார்டிகல் நெஃப்ரான்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏவை எப்படி நம்ம கரெக்டாக ஆக்கலாம்னா, தீஸ் நெஃப்ரான்ஸ் ஆர் கால்டு ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக கார்டிகல் நெஃப்ரான்ஸ்னு கொடுத்தா அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட் பி பாருங்கள். In some of the nephrons, the loop of Henle is very long and runs deep into the medulla. மெடியுலாக்கு உள்ளலாம் போகுதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து கார்டிகல் நெஃப்ரான்ஸ்னு சொல்ல மாட்டோம். இதை வந்து ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஜக்ஸ்டா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்முக்கான மீனிங் என்னென்னா ரொம்ப பக்கத்தில், அருகாமையிலன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த நெஃப்ரான்ஸோட அந்த இது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ் அப்படின்னா இந்த நெஃப்ரான்ஸ் யாருக்கு பக்கத்தில் இருக்குது? மெடியுலாவுக்கு பக்கத்தில் இருக்குது. ஏன்னா ஜக்ஸ்டானா பக்கத்தில் இருக்கிறது. மெடியுலாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ தே வில் பி ரன்னிங் வெரி டீப் இன் டு த மெடியுலா. ஸோ மெடியுலாக்குள்ளெல்லாம் பூந்து போகக்கூடியது ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ். மெடியுலாவுக்கு மேலே வெளியோட்டமாக போகக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்டிகல் நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். Which of the following is an example for uricotelic animals அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ uricotelic animal அப்படின்றவங்க என்ன மாதிரியான எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட் கொடுப்பாங்கன்னா யூரிக் ஆசிடை எக்ஸ்க்ரீட் பண்ணுவாங்க. ஸோ யூரிக் ஆசிடு அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸ்க்ரீட்டாவை யூரிகோடெலிக் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். யூரிகோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எக்ஸ்க்ரீஷன் கேரி அவுட் பண்ணுற ஆர்கானிசம். இப்போது ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஃபார்மில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே யூரியாவை எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுவாங்க. ஓகேவா? டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸாக இருக்கட்டும், மரைன் ஃபிஷஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா யூரியாவை எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து யூரியோடெலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. யூரியோடெலிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏவும் டியும் யூரியோடெலிக் அனிமல்ஸ். நடுவில் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ்ன்னு இருக்குது. அக்வாட்டிக் அப்படின்னு கொடுத்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்வாட்டிக்கும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும், அமோனியாவும் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். அமோனியாவை வெளியே எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுற ஆர்கானிசம்ஸை அமோனோடெலிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமோனோடெலிக்காக தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதெல்லாம் அமோனோடெலிக் அனிமல்ஸ். ஸோ இங்கே யூரிக் ஆசிடை யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் தான். ஓகேவா? ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் கிட்னி. இன்கரெக்ட் கேட்குறாங்க. வாசா ரெக்டா இஸ் ஆப்சென்ட் ஆர் ஹைலி ரெடியூஸ்ட் இன் ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸ். நோ, ஜக்ஸ்டா மெடியுலரி நெஃப்ரான்ஸில் இது ரெடியூஸ்டாக இருக்காது. கார்டிகல் நெஃப்ரான்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வாசா ரெக்டா ரெடியூஸ்டாக இருக்கும். ஒரு யூ ஷேப்டு கேப்லரி எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம இதை வாசா ரெக்டான்னு சொல்கிறோம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ இருக்கிறதா அவங்க ஆன்சராக இருக்கும். ஒன்று ஆப்ஷன் ஏ வரணும், இல்லை ஆப்ஷன் பி வரணும். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். The amount of filtrate formed by the kidneys per minute is called glomerular filtration rate. இது ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட் தான். அது GFR தான் சொல்கிறோம். அண்ட் GFR in a healthy individual is approximately 250 ml per minute. இது 250 ml கிடையாது, this is 125 ml per minute. ஓகேவா? ஸோ ஏவும் தப்பு, சியும் தப்பு. அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், a fall in glomerular blood flow, glomerular blood pressure or GFR can activate the juxtaglomerular cells to release renin. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ரெனின் ரிலீஸ் பண்ணும் டு மெயின்டைன் ஆர் டு ரெகுலேட் த GFR. ஓகேவா?
அண்ட் ஆன் அன் ஆவரேஜ் 25 to 30 கிராம் ஆஃப் யூரியா இஸ் எக்ஸ்க்ரீட்டட் அவுட் பர் டே த்ரூ யூரின். இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நம்ம யூரியாவை தான் அதிகமாக எக்ஸ்க்ரீட் அவுட் பண்ணுறோம். அப்போ நம்ம என்ன மாதிரியான ஆர்கானிசம்ஸ், யூரிகோடெலிகா, யூரியோடெலிகா, அம்மோனோடெலிகா, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏவும் சியும் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் அந்த எலிமினேஷனில் இன்னும் நீங்கள் டிசார்டர்ஸ் பற்றி கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் ஹீமோடயாலிசிஸ் சீக்வன்ஸ் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறையா சீக்வன்ஸ் பேஸ்டு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. அண்ட் இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த்ராம்போசைட்ஸ்னு சொல்கிறாங்க. த்ராம்போசைட்ஸ்னு சொல்லப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஃபோர்த் ஆப்ஷன். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ, பர்சன்ஸ் வித் ஏபி பிளட் குரூப் ஆர் யூனிவர்சல் டோனர்ஸ், பர்சன்ஸ் வித் ஓ பிளட் குரூப் ஆர் யூனிவர்சல் ரெசிபியன்ஸ். ஆக்சுவலாக அந்த கண்டிஷன் ரிவர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏபி பிளட் குரூப் இருக்கிறவங்கள நம்ம யூனிவர்சல் ரெசிபியன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? வேறஸ் ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்கள தான் யூனிவர்சல் டோனார்ஸ்னு சொல்கிறோம். ஸோ கண்டிஷன் அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் பி, a total of 6 different genotypes of the human ABO blood group types and 4 different phenotypes are possible. 6 different genotypes possible, 4 different phenotypes possible. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 4 phenotypes என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ, பி, ஓ, ஏபி 4 phenotypes இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஐஏ ஸ்மால் ஐ இல்லை ஐஏ ஐஏ இது ஒரு ஜீனோடைப். இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வரும். ஓகேவா? ஜுவாலஜி, ஹியூமன் ஃபிசியாலஜியில் வராது. பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் ஜெனட்டிக்ஸில் வரும். இது பார்த்தீங்கன்னா ஐபி ஐ ஐபி ஐபின்னு வரும். அண்ட் ஓக்கு பார்த்தீங்கன்னா ஐஓன்னு சொல்லலாம், இல்லை ஸ்மால் ஐன்னு மென்ஷன் பண்ணலாம். ஸ்மால் ஐயே மென்ஷன் பண்ணிப்போம். ஸ்மால் ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏ ஐபின்னு வரும். ஸோ 1 2 3 4 5 6 ஜீனோடைப். 1 2 3 4 ஃபீனோடைப் பாசிபிள். ஸோ அப்படி பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் ஏ தப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா, the opening between right atrium and right ventricle is guarded by bicuspid valve. இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். ரைட் சைடில் இருக்கக்கூடிய வால்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ்பிட் வால்வ். ஓகேவா? ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கிளையும் கவர் பண்ணக்கூடியது ட்ரைகஸ்பிட் வால்வ். வேறஸ் லெஃப்ட் ஏட்ரியமும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளையும் கவர் பண்ணக்கூடியது தான் பைகஸ்பிட் வால்வ், அதை மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் கேட்குறாங்க. அண்ட் பி ஸ்டேட்மெண்ட், ஸ்ப்ளீன் இஸ் கன்சிடர்ட் அஸ் கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ். இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்ப்ளீனில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூரான ஆர்பிசிஸ் எல்லாம் அழிக்கப்படும். ஸோ ஸ்ப்ளீன் வந்து பிளட்டை ஃபில்டர் அவுட் பண்ணும், ஓல்டு ஆர்பிசிஸ்லாம் கில் பண்ணும். ஸோ அதை வந்து கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ். கிரேவியார்ட்னா தெரியும், சுடுகாடை தான் நம்ம கிரேவியார்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஆர்பிசிஸ் சென்றடையக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா ஸ்ப்ளீன். ஓகேவா? அண்ட் ஆர்பிசிஸ் அழியக்கூடிய இடம் ஸ்ப்ளீன்னு சொல்லியாச்சு. ஆர்பிசிஸ் எங்கேருந்து உருவாகும்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆர்பிசிஸ் உருவாகிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்சிஸ்ன்னு சொல்கிறோம். இதை உருவாக்கக்கூடிய ஹார்மோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எரித்ரோபாய்டின். கிட்னிஸ்லேருந்து செக்ரேட் ஆகும். ஜக்ஸ்டா குளோமருலர் செல்ஸ் ஆஃப் கிட்னி செக்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ பி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சி ஸ்டேட்மெண்ட், லியூகோசைட்ஸ் ஆர் நோன் as white blood cells. கரெக்ட். as they are colorless due to the lack of nucleus. no, லியூகோசைட்ஸ் ஆர் நோன் as white blood cells தான் கரெக்ட். as they are colorlessம் கரெக்ட். due to lack of nucleus தப்பு. ஏன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான காரணம் அதுக்கு ஹீமோக்ளோபின் கிடையாது, அதனால தான் அது white blood cells. ஒருவேளை ஹீமோக்ளோபின் இருந்தது அப்படின்னா அது ரெட் கலரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அது லேக் ஆஃப் நியூக்ளியஸ்லாம் இல்லை. ஒயிட் பிளட் செல்ஸுக்கு நல்லாவே நியூக்ளியஸ் இருக்கும், ஆர்பிசிக்கு தான் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சி தப்பான ஸ்டேட்மெண்ட். அண்ட் டி ஸ்டேட்மெண்ட், கால்சியம் அயான்ஸ் பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கிளாட்டிங் ஆஃப் பிளட். கரெக்ட் தான். கால்சியம் அயான்ஸ் பிளட் கிளாட் ஆகிறதுக்கு ரொம்பவே எசென்ஷியலாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், த செகண்ட் ஹார்ட் சவுண்ட் டப் இஸ் அசோசியேட்டட் வித் த க்ளோஷர் ஆஃப் செமிலோனார் வால்வ்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஹார்ட் பார்த்தீங்கன்னா லப் டப்னு அடிக்கும். அந்த லப் சவுண்ட் எதனால் வருது, அந்த டப் சவுண்ட் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஷர் ஆஃப் வால்வ்ஸ்னால தான் வரும். லப் சவுண்ட் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பைகஸ்பிடும் ட்ரைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகிறதுனால அந்த லப் சவுண்ட் வரும். டப் சவுண்டுங்கிறது செமிலோனார் வால்வ்ஸ் க்ளோஸ் ஆகிறதுனால வரும். ஓகேவா? வால்வோடைய பொசிஷன் எந்தெந்த வால்வ் கவர் பண்ணுது அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் டேரெக்டாக கேட்கக்கூடிய சில டைப் ஆஃப் கொஷின். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பி, டி, இ கரெக்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் எத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எத்திரோஸ்க்ளீரோசிஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கான அனதர் நேம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஆன்ஜினான்னு இருக்குது. ஆன்ஜினா பார்த்தீங்கன்னா ஆன்ஜினா பெக்டோரிஸ் அப்படின்னும் இதனுடைய இன்னொரு நேம் சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்ஜினா பெக்டோரிஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மசில்ஸ்க்கு போதிய அளவில் ஆக்சிஜன் போய் சேர்ந்து அடையாது. ஸோ ஆக்சிஜன் கம்மியாக போகிறதுனால உருவாகக்கூடிய ஒரு அக்யூட் செஸ்ட் பெயினை தான் ஆன்ஜினா பெக்டோரிஸ்ன்னு சொல்கிறோம்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கிடையாது. அடுத்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது ஹை பிளட் ப்ரெஷர். ஹைப்போடென்ஷன், ஹைப்போனா லோ, ஓகேவா. ஹைப்போடென்ஷனுங்கிறது லோ பிளட் ப்ரெஷர். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படின்ற கண்டிஷன் எதனால் உருவாகும்னா, நார்மலாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் 120/80 சொல்கிறோம். ஸோ 120ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் சிஸ்டோலிக் ப்ரெஷர், 80ங்கிறது டயஸ்டோலிக் ப்ரெஷர். ஸோ சிஸ்டோலிக் ப்ரெஷர் 120, டயஸ்டோலிக் 18 இருக்கிறதுக்கு பதிலாக சிஸ்டோலிக் ப்ரெஷர் 140யும் டயஸ்டோலிக் ப்ரெஷர் 90யும் இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷனை தான் வி கால் இட் இஸ் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹை பிளட் ப்ரெஷர், ஓகேவா. ஸோ இதுவும் கிடையாது, ஹைப்போடென்ஷனும் கிடையாது. எத்ரோஸ்க்ளெரோசிஸ்ங்கிறது கரோனரி ஆர்டரி டிசீஸ். இந்த கண்டிஷனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டுக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள், அதாவது பிளட் வெசல்ஸில் கால்சியமு, ஃபேட்டு, அதர் மெட்டீரியல்ஸ்லாம் அப்படி டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதாவது வெசல்ஸ் இப்படி இருக்குன்னா, வெசலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸை நம்ம லூமன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் இதுலேயும் பார்ப்பீங்க, குளோரோபிளாஸ்டோடைய எம்டி ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த உள்ள தைலக்காய்டுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் லூமன்னு சொல்கிறோம். லூமனுங்கிறது எம்டி ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸில் என்ன நடக்கும்னா, கால்சியமு, ஃபேட்டு, கொலஸ்ட்ரால்லாம் டெபாசிட் ஆகிடுச்சுன்னா பிளட்டுடைய ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடும். அப்போ ஹார்ட் மசில்ஸ்க்கு போக வேண்டிய பிளட் ஃப்ளோ குறையிறதுனால ஹார்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து கரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, அதுதான் எத்ரோஸ்க்ளெரோசிஸ்க்கான அனதர் நேம். Statement A, in some organisms, cytokinesis is not followed by karyokinesis, results in the formation of syncytium. இந்த cytokinesis, karyokinesisலாம் இந்த சாப்டரில் வராது, செல் டிவிஷன் சாப்டரில் தானே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கரெக்டு. ஆனால் இந்த சாப்டர் அந்த சாப்டர் லிங்க் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது. சின்சைஷியம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஆர்டர்ஸ் அப்படின்ற டேர்ம் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செல் 2 ஸ்டேஜாக அண்டர்கோ பண்ணும். கேரியோகைனசிஸ் டிவைட் ஆகும்போது கேரியோகைனசிஸ், அடுத்து சைட்டோகைனசிஸ். கேரியோ அப்படின்னா நியூக்ளியர் டிவிஷன் நடக்கும், அடுத்து சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். கேரியோகைனசிஸ் நடந்து சைட்டோகைனசிஸ் யூஸ்வலாக நடக்கும். ஆனால் சில செல்ஸில் கேரியோகைனசிஸ் நடந்து சைட்டோகைனசிஸ் நடக்காமலே போயிடும். அப்படி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நிறையா நியூக்ளியஸ் உருவாயிடும். அந்த நிறையா நியூக்ளியஸ் இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் நம்ம சின்சைஷியம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் ஏ பார்த்தீங்கன்னா ஒரு இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா in some organisms cytokinesis is not followed by karyokinesis கொடுத்துருக்காங்க, தப்பாக கொடுத்துருக்காங்க. karyokinesis is not followed by cytokinesisன்னு வரணும், உல்ட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் நம்மளை ஈஸியாக ட்ராப் பண்ணும், ஓகேவா. கேரியோகைனசிஸ் முடிஞ்சு சைட்டோகைனசிஸ் நடக்கல, அதுதான் ஸ்டேட்மெண்ட், அதான் வந்திருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சைட்டோகைனசிஸ் முடிஞ்சு கேரியோகைனசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட் ஏ இன்கரெக்ட். அடுத்து பி, muscle fiber contains numerous nuclei in its sarcoplasm, which is an example for syncytium. இது கரெக்ட் தான். மசில் ஃபைபரில் நிறையா நியூக்ளியை இருக்கும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரியோகைனசிஸ் நடந்து சைட்டோகைனசிஸ் நடந்திருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் நியூக்ளியை. அண்ட் அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி இஸ் கரெக்ட். மெக்கானிசம் ஆஃப் மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் பெஸ்ட் எக்ஸ்பிளைன்டு பைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. கெமியாஸ்மேட்டிக் ஹைப்போதெசிஸ்ங்கிறது இதில் பார்ப்போம், நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் ரெஸ்பிரேஷன்லையும் பார்ப்போம். ஃபோட்டோசிந்தசிஸில் அந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்பரிலேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கெமியாஸ்மேட்டிக் ஹைப்போதெசிஸ். அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மியூட்டேஷன் தியரியை யார் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா எவல்யூஷனில் படிப்போம். மியூட்டேஷன் தியரி வாஸ் கிவன் பை ஹியூகோ டெவ்ரிஸ் அப்படின்றவர் மியூட்டேஷன் தியரியை ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அடுத்தது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா பிளாஸ்மா மெம்பரேனுடைய மாடல் தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல், ஓகேவா. அண்ட் அடுத்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளூயிட் மொசைக் மாடல் பிளாஸ்மா மெம்பரேனை ரெப்ரசென்ட் பண்ணும். பிளாஸ்மா மெம்பரேனை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் மாடல் வாஸ் கிவன் பை ஹூம், சிங்கர் அண்ட் நிக்கல்சன், ஓகேவா. சிங்கரும் நிக்கல்சனும் கொடுத்துருப்பாங்க. அதான் பிளாஸ்மா மெம்பரேனுடைய ஃப்ளூயிட் மொசைக் மாடல். அண்ட் லாஸ்ட்டில் வரக்கூடிய ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி தான் மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணும், ஓகேவா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. Which of the following types of neurons is obtained in the observed in the retina of the eyes ன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் யூனிபோலார் நியூரான்ஸ் இருக்குது. மொத்தம் 3 டைப் ஆஃப் நியூரான்ஸ் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க, யூனிபோலார், பைபோலார், மல்டிபோலார், ஓகேவா. யூனிபோலார்னு பார்க்கும்பொழுது யூனினா 1, அதாவது இந்த மாதிரியான நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சான் மட்டும் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஆக்சான் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த செல் பாடியை தான் வி கால் இட் அஸ் யூனிபோலார் நியூரான்ஸ். நியூரான்ஸையும் நெஃப்ரான்ஸையும் டக்குன்னு படிக்கும்போது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நெஃப்ரான்ஸ்ன்றது கிட்னிஸோட அசோசியேட்டாக இருக்கும், நியூரான்ஸ்ன்றது நர்வஸ் சிஸ்டமோட அசோசியேட்டாக இருக்கும்.
இப்போ யூனிபோலார் நியூரான்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸில் நம்மளால் பார்க்க முடியும். பைபோலார், பைனா 2ன்னு அர்த்தம். ஒரு செல் பாடி வித் 1 ஆக்சான் அண்ட் 1 டென்ட்ரைட் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பைபோலார் நியூரான். ஐஸோடைய ரெட்டினால நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். இதுதான் ஆன்சரும் கூட. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சரு. சூடோ யூனிபோலார் நியூரான்ஸுங்கிறது நம்ம போர்ஷனில் கிடையாது. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கிரேனியல் நர்வஸ் சிஸ்டமோட அசோசியேட்டாக இருக்க கேங்லியா, சென்சரி கேங்லியான்னு சொல்லுவோம். ஸோ அதோட அசோசியேட்டாக இருக்கிறது தான் இந்த சூடோ யூனிபோலார் நியூரான்ஸ். அண்ட் மல்டிபோலார் நியூரான்ஸ். மல்டினா நிறையா, ஒரு ஆக்சானும் 2 இல்லை 2க்கு மேற்பட்ட டென்ட்ரைட்ஸும் இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து மல்டிபோலார் நியூரான்ஸ். இதை எங்கே நம்ம ஜென்ரலாக பார்க்கலாம்னா செரிப்ரல் கார்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி, பைபோலார் நியூரான்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஏ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம் ரிலேஸ் இம்பல்சஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ்னு சொல்கிறாங்க. இது கரெக்ட் தான். சொமாட்டிக் நியூரல் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்லேருந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு இன்ஃபர்மேஷனை, இம்பல்சஸை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஏ வந்து கரெக்டு. பி, த அஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் டிரான்ஸ்மிட் இம்பல்சஸ் ஃப்ரம் சிஎன்எஸ் டு த பெரிஃபரல் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட். அஃபரண்ட் கிடையாது, அது எஃபரண்ட். ஓகேவா, எஃபரண்ட் வரணும். அந்த இடத்துல எஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ்ன்னு கொடுத்துருக்கணும். அஃபரண்ட்டுங்கிறவங்க பெரிஃபரல் டிஷ்யூஸ்லேருந்து சிஎன்எஸ்க்கு கொண்டு போவாங்க. எஃபரண்ட்டுங்கிறவங்க தான் வந்து சிஎன்எஸ்லேருந்து பெரிஃபரல் டிஷ்யூஸ்க்கு கொண்டு போகிறாங்க. கொடுத்துருக்கிறது சிஎன்எஸ்லேருந்து பெரிஃபரல் டிஷ்யூஸ். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் பி பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்னு சொல்கிறோம். அண்ட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Which of the following is considered to be a hormone that inhibits the release of growth hormone from the pituitary ன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சொமாட்டோஸ்டாட்டின். பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து க்ரோத் ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இந்த பிட்யூட்டரி கிளாண்டை வந்து ஃபங்க்ஷன் ஆகணுமா ஆகக்கூடாதா, அதாவது க்ரோத் ஹார்மோன்ஸ் இல்லை அதர் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸு, கொனாடோட்ராஃபின்ஸ் மாதிரியான ஹார்மோன்ஸ்லாம் சிந்தசைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ். ஹைப்போதலாமஸ்ங்கிறது ஃபோர் பிரெயினில் கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டாக இருக்கக்கூடியது அந்த ஹைப்போதலாமஸ். டயன்செஃப்லான் ரீஜனை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் ஹைப்போதலாமஸ்ன்னு பார்க்கும்பொழுது 2 விதமான ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். இது வந்து ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஓகேவா, ரெண்டாவது இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸையும் செக்ரீட் பண்ணும். இது ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணுச்சு அப்படின்னா பிட்யூட்டரி கிளாண்டோடைய கொனாடோட்ராஃபின்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சிந்தசைஸ் பண்ணும். கொனாடோட்ராஃபின்ஸ். இந்த ஹார்மோனை யார் சிந்தசைஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா, பிட்யூட்டரி கிளாண்ட் வில் சிந்தசைஸ் கொனாடோட்ராஃபின். கொனாடோட்ராஃபின் அதிகமாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு யார் இன்ஃபர்மேஷன் கொடுப்பான்னா ஹைப்போதலாமஸ் கொடுக்கும். ஹைப்போதலாமஸ் என்ன கொடுக்கும்னா கொனாடோட்ராஃபின்ஸ் ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸை கொடுக்கும். அந்த ப்ரொமோட்டிங் ஹார்மோன்ஸ் என்ன பண்ணும், பிட்யூட்டரி கிளாண்டு கிட்ட போயிட்டு நீ வந்து இன்னும் நிறையா கொனாடோட்ராஃபின்ஸை செக்ரீட் பண்ணு அப்படின்னு சிக்னல்ஸ் பாஸ் பண்ணும். ஸோ அப்போ ப்ரொமோட்டிங் வேலையும் பார்க்கும். அதே மாதிரி இந்த ஹைப்போதலாமஸ் என்ன பண்ணுன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய க்ரோத் ஹார்மோனையும் பிட்யூட்டரி கிளாண்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். க்ரோத் ஹார்மோனை நீ கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் சொமாட்டோஸ்டாட்டின். ஓகேவா, ஸோ கிறிஸ்பாக அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறேன். ஹைப்போதலாமஸ் இருக்குது. ஹைப்போதலாமஸ்க்கு 2 வேலை இருக்குது, ப்ரொமோட்டிங் ஹார்மோன், இன்ஹிபிட்டிங் ஹார்மோன். ப்ரொமோட்டிங் ஹார்மோன் என்ன பண்ணுன்னா பிட்யூட்டரி கிளாண்டோடைய ஹார்மோன்ஸை ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். அதாவது இன்னும் நிறையா சிந்தசைஸ் பண்ணணும்னு சொல்லணும். என்ன மாதிரியான ஹார்மோன்ஸை அதிகமாக சிந்தசைஸ் பண்ண சொல்லணும்னா கொனாடோட்ராஃபின்ஸை அதிகமாக சிந்தசைஸ் பண்ண சொல்லி இன்ஃபர்மேஷன் வரும். அதே மாதிரி இன்ஹிபிட்டிங் வேலையாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் போய் சேரும். என்னன்னா க்ரோத் ஹார்மோன்ஸை கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னு போயிட்டு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். அந்த இன்ஃபர்மேஷன் எந்த ஹார்மோன் வழியாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சொமாட்டோஸ்டாட்டின். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது விச் ஆஃப் த ஃபாலோயிங் is considered to be a hormone that inhibits the release of growth hormone. Inhibits the release of growth hormone. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சொமாட்டோஸ்டாட்டின். இதே ப்ரொமோட்டிங்னு கேட்டாங்கன்னா கொனாடோட்ரோஃபின்ஸ் ப்ரொமோட்டிங் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொனாடோட்ரோஃபின்ஸ் ப்ரொமோட்டிங் ஹார்மோன். ஓகேவா, அதை செக்ரீட் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். சொமாட்டோஸ்டாட்டினையும் செக்ரீட் பண்ணுறது ஹைப்போதலாமஸ். ஆனால் கொனாடோட்ரோஃபின்ஸை செக்ரீட் பண்ணுறது பிட்யூட்டரி கிளாண்ட். க்ரோத் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுறது பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேவா, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாண்ட்ஸ் யூஸ்வலி டீஜென்ரேட் இன் த ஓல்டு பீப்புள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஓல்டு பீப்புளில் டீஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு ஹார்மோன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தைமஸ். தைமஸ் அப்படின்றது ஒரு லோபுலார் ஸ்ட்ரக்சர். லோபுலார் ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது லங்ஸுக்கு நடுவில் ஸ்டெர்னம்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது ஸ்டெர்னம் கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும் ஆன் த வென்ட்ரல் சைட் ஆஃப் அயோட்டா. ஓகேவா, ஸோ இந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாண்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணும், தைமோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். இந்த தைமோசின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இம்யூன் சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களுடைய முக்கியமான வேலை. ஓகேவா, ஸோ இம்யூன் சிஸ்டம் அதிகமாகணும்னா தைமோசின் வேணும். தைமோசின் வேணும்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய தைமஸ் வேணும். ஓகேவா, தைமஸ்ங்கிறது
ஒரு கிளாண்ட் தைமோசினுங்கிறத செக்ரேட் பண்ணுற ஹார்மோன், அது இம்ப்ரூவ் பண்ணுறது இம்யூன் சிஸ்டம். அதனால தான் ஏஜ் ஆக ஆக இந்த தைமஸ் கிளாண்ட் டீஜென்ரேட் ஆகும். டீஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இம்யூன் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறதுனால ஏஜ்டு பீப்புளுக்கு இம்யூனிட்டி குறைவாக ஆரம்பிக்கும். ஓகேவா? அண்ட் தே வில் பி ப்ரோன் டு மல்டிபிள் டிசீசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். Under production of hormones by adrenal cortex alters carbohydrate metabolism causing acute weakness and fatigue leading to a disease ன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் கம்மியாக ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன உருவாகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய அடிசன்ஸ் டிசீஸ். ஆக்சுவலாக அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸை நம்ம கார்டிகாய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? மினரலோ கார்டிகாய்ட்ஸ், குளுக்கோ கார்டிகாய்ட்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் நேச்சுரலாக கம்மியாச்சு அப்படின்னா வீக்னஸ் இருக்கும். அந்த வீக்னஸை தான் நம்ம அந்த வீக்னஸ் இருக்கக்கூடிய அந்த டிசீஸை தான் நம்ம வந்து அடிசன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்றது யாருன்னா எக்ஸோப்தால்மிக் காய்டரோட அனதர் ஃபார்ம். ஆப்ஷன் ஏவும் சியும் ஒரே டிசீஸை தான் ரெஃபர் பண்ணுது. எக்ஸோப்தால்மிக் காய்டர் அப்படின்றது ஆக்சுவலாக நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் இருக்கு இல்லையா, நம்ம நெக் ரீஜனில் பார்க்கலாம். இந்த தைராய்டு கிளாண்ட்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆயிடுச்சு அப்படின்னா உருவாகக்கூடிய கண்டிஷனுக்கு பேர் ஹைப்பர் தைராய்டிசம். ஓகேவா? ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம். அந்த ஹைப்பர் தைராய்டிசமோடைய ஃபார்ம் தான் எக்ஸோப்தால்மிக் காய்டர் இல்லைனா கிரேவிஸ் டிசீஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஆக்ரோமெகலி அப்படின்றது எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரோமெகலி ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா. ஸோ க்ரோத் ஹார்மோன் அதிகமாக சிந்தசைஸ் ஆகிடுச்சுன்னா, க்ரோத் ஹார்மோன் செக்ரீட்டிங் கிளாண்ட் யார்? பிட்யூட்டரி கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் க்ரோத் ஹார்மோனை அதிகமாக செக்ரீட் பண்ணிடுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல்ஸ் டாலாக வளர ஆரம்பிச்சிருவாங்க. டாலாக வளர அந்த கண்டிஷன் தான் ஆக்ரோமெகலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். The inner parts of cerebral hemispheres and a group of associated deep structures like amygdala, hippocampus form a complex structure called, and இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய லிம்பிக் லோப் தான். ஓகேவா? அந்த லிம்பிக் லோப் தான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஃபைண்ட் த ஆட் ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு பார்ட்ஸ் ஆஃப் மிட் பிரெயின்னு கேட்குறாங்க. மிட் பிரெயினுடைய பார்ட்டில் ஆட் ஒன் பார்த்தீங்கன்னா செரிப்ரம் வரும், தலாமஸ் வரும், ஹைப்போதலாமஸ் வரும். செரிபெல்லம் பார்த்தீங்கன்னா மிட் பிரெயினில் வராது, அது ஹைண்ட் பிரெயினில் வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் நமக்கான லாஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஏ வந்து அட்ரினல் கார்டெக்ஸ் செக்ரீட்ஸ் மெனி ஹார்மோன் காமன்லி கால்டு கார்டிகாய்ட்ஸ். இப்போ தான் நான் சொன்னேன் அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் எல்லாம் கார்டிகாய்ட்ஸ் தான் சொல்கிறோம். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ ஏ சரியான ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு அதிலே ஆன்சர் வந்துருச்சு. மீதி 3 ஆப்ஷனையும் தூக்கிடலாம். ஒரு ஆப்ஷனில் ஏ இருக்குது, அதான் ஆன்சர். ஏ பியும் சியும் கரெக்ட். Corticoids which regulate the balance of water and electrolytes in our body are called mineralocorticoids. கரெக்ட். எந்தெந்த கார்டிகாய்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரோலைட்ஸையும் வாட்டரையும் அதை அந்த ரெகுலேஷன் பண்ணுதோ, ஆரல்ஸ் அந்த பாடியில் வந்து அதை பேலன்ஸ் பண்ண பார்க்குதோ, அதை வந்து நம்ம மினரலோகார்டிகாய்ட்ஸ்னு சொல்கிறோம். ஒருவேளை கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆச்சு, கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ் இல்லையா, ஸோ குளுக்கோஸ் மெட்டபாலிசம் இல்லை அதர் கார்போஹைட்ரேட் மாலிகுலோட மெட்டபாலிசமில் இன்வால்வ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் குளுக்கோகார்டிகாய்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஏபிசி 3மே கரெக்டு. ஆல்டோஸ்டீரான் இஸ் த மெயின் குளுக்கோகார்டிகாய்டு, தப்பு. கார்டிசோல் தான் மெயின் குளுக்கோகார்டிகாய்டு. அண்ட் அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஈல பார்த்தீங்கன்னா கார்டிசால் இஸ் மெயின் மினரலோகார்டிகாய்டுன்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் மினரலோகார்டிகாய்டில் யார் மெயினாக இருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆல்டோஸ்டீரான். ஸோ ஏபிசி கரெக்டு, டியும் இயும் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அண்ட் நமக்கான கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான 5 கொஸ்டின்ஸ். அண்ட் உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 out of 5 எடுக்கிறீங்கன்னு பார்ப்போம். அண்ட் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூனிட்டில் another 25 questions சந்திப்போம். Until then, do take a very good care of yourself. And this is me, Biohate, saying Tata, bye-bye.